நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? உங்களுடைய தனி ஜெபமெல்லாம் முடிச்சாச்சா? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அனுதினமும் அவருடைய வார்த்தைகள் அனுதின தியானம் மூலமாக உங்களிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா? வாருங்கள், இந்த நாளிலும் கூட ஜெபத்தோடு கூட வார்த்தைக்குள் செல்லலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, அனுதினமும் பிறக்கின்ற உம்முடைய புதிதான கிருபைகளினாலே அனுதினமும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைவான்களாகும்படி இந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி சகாயம் அருளும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பைபிள் தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? பைபிளை வாசித்துக் கொண்டே இருந்தால் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படும். நம்முடைய விசுவாசமும் பெருகிக் கொண்டே இருக்கும். யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும். யார் மேல நாம விசுவாசமா இருக்கணுமா? தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில். நல்ல கவனிக்கணும். தேவனுடைய குமாரனுடைய நாமம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவன் இந்த உலகத்தை அதிகமாய் நேசித்தார். அதனால் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த உலகத்தில் எல்லா நாமங்களை காட்டிலும் உன்னதமான நாமத்தையுடைய இயேசுவின் நாமத்திலே நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்தில் முடங்க வேண்டும். எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர் என்று துதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள்! இப்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய அற்புத காரியங்களை பார்க்கிறீங்களா? எனவே அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கவும், அதாவது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். பொதுவா நாம் என்ன நினைக்கிறோம்? அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கட்டாயமாக கவனிங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்திலே விசுவாசிக்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பேர் என்னவென்றால் நித்திய ஜீவன். இந்த வாழ்நாட்களுக்காகவே, தேவனுடைய கிருபைக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவைகளை பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் நாம் பாக்கியவான்களா இருப்போம் என்று நினைக்கிறோம் அல்ல? ஆனால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரத்திலும் கூட, இகத்திலும் பரத்திலும் நம்மோடே கூட இருக்கிற தேவன்தான் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகின்றவர். கிறிஸ்தவர்களுடைய மரணம், அதாவது கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை வைக்கிறவர்களின் மரணம் இந்த உலகத்திலே ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் பரலோகத்திலே அது ஆரம்பமாகும். நம்முடைய தேவனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசத்தில் இருக்கின்றவர்கள் மரிக்க மாட்டார்கள். மரித்தாலும் மீண்டும் எழுவார்கள். நித்திய ஜீவன். இதை நிறைய பேர் இன்னைக்கு நம்புறது இல்ல. மரித்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க அதை நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள் எல்லாவற்றையும் தீர்த்து சௌக்கியமா இருந்து ஒரு 70-80 வயசுல சாகிறதுக்காக இல்ல. அதற்கு மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக அல்ல. நாம் நித்தியமாய் வாழ்கின்ற, நிரந்தரமாய் அவரோடே கூட இருக்கிற பாக்கியத்தை அருளி செய்வதற்கு. எனவே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் இவைகளை எழுதியிருக்கிறேன். பைபிளை வாசிக்கிற போது, அதாவது வேதத்திலே பக்தர்கள் தேவ ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை வாசிக்கும் போது நம் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நம்மை எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு தேவன் உயர்த்த நோக்கமாயிருக்கிறார், எவ்வளவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எவ்வளவு மிகப்பெரிய திட்டங்களை நமக்காக தேவன் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே விசுவாசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை. எனவே நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அவரை குறித்த தைரியம் நமக்கு எதுவென்றால், நல்லா கவனிங்க, நம்முடைய தைரியம், நமக்கு கிடைக்கிற சகாயம் என்பது எங்கிருந்து வருதுங்க? அவரை கொண்டுதான் நமக்கு தைரியம். கவனிங்க, அநேக சந்தர்ப்பங்களில் சில காரியங்களுக்காக நாம் போகும்போது எங்களுக்கு தெரியுங்க, அந்த பிரின்சிபல் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு சீட் கிடைச்சிரும். பொலிட்டீஷியன்ஸ் எனக்கு தெரியும், அவர் எம்எல்ஏ எனக்கு தெரியும், எம்பி எனக்கு தெரியும், அந்த மினிஸ்டர் எங்களுக்கு உறவுக்காரர் தான், அதே போல் இந்த மினிஸ்டர் எங்களுக்கு சொந்தம் தான், நாங்கள் என்ன வேணாலும் சாதிச்சுக்க முடியும்.
சொன்ன எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறித்து சிலர் பெருமை பாராட்டி கொண்டே இருப்போம். அஃப்கோர்ஸ் மனிதர்களுடைய உதவியெல்லாம் வீணானதுதான். எல்லாவற்றையும் அவர்களால செய்ய முடியாது. சிலவற்றை அவர்களால செய்து தர முடியும் இந்த உலக பிரகாரமா. ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகிற தைரியம் என்னவென்றால், நான் எப்பொழுதும் ஆபத்காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பதில் தருவேன். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடு, என் கிருபையை உனக்காக ஊற்றுவேன். சாயங்காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பலனை, உனக்கு சக்தியை நான் தருவேன். என்னை கேள், உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன். நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவர்கள் அதனால்தான் தைரியமாயிருப்பார்கள் என்கிறோம். கோழைகளாக இருக்க மாட்டார்கள். வியாதிகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து, உலகத்தின் பயங்கரங்களை பார்த்தெல்லாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் உள்ள ஆவியே தந்திருக்கிறாரே தவிர பயத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. இயேசுவின் நாமத்தை கொண்டிருக்கிறவர்கள் தைரியமாக மரணத்தையும் கூட எதிர்கொள்ளுவார்கள். இந்த நாட்களிலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அந்த மரணத்தை கண்டு பயப்படவில்லை. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மரிப்பதென்பது பெரிய பாக்கியம், அது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் பேறு என்பதைப் போல தைரியமாய் அவர்கள் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். துன்பங்களை சகித்தார்கள். ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவை கொண்டிருக்கிறவர்கள் கோழைகள் அல்ல. இயேசுவை கொண்டிருக்கிறவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட மாட்டார்கள். இயேசுவை கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திற்கு பயப்பட மாட்டாங்க. சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற தைரியம் என்னவென்றால், அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாம் எதை கேட்டாலும் அவர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றவர். நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் எதை கேட்டாலுமே கூட அவைகளை நமக்கு அவர் அருளிச் செய்வார். ஆண்டவரிடத்திலே நான் விண்ணப்பித்தால் சாத்தியங்கள் எல்லாவற்றையும் அவர் சாத்தியமாக்கி விடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தில் ஜெபிக்கின்ற போது எனக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் யோவான் இதை மறுபடி எழுதுகிறான். நீங்கள் அறிவதற்காகவே நான் இதை எழுதுகின்றேன், உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நம்புறீங்களாங்க? இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் என்று. அவருடைய நாமத்திலே ஜெபித்தால் ஆண்டவர் தம்முடைய கிருபையை ஊற்றி நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று. எத்தனையோ பேர் இந்த ஜெப தேவைகளை சொல்றாங்க. ஐசியூவில் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆபரேஷன் இருக்கு, ஜெபிங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஜெபிங்க. இந்த வியாதி என்று டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, சோ ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பரீட்சைக்கு போறாங்க, ஜெபிங்க. நாங்கள் இந்த காரியங்களை முயற்சிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்க. எத்தனையோ பேர் அவங்களுடைய ஜெப தேவைகளை தினந்தோறும் சில ஆயிரக்கணக்கான பாரங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, உங்க பாரங்கள் எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டு ஹாயா நீங்க படுத்து தூங்குங்கன்னு இல்லைங்க. நீங்கள் அவருடைய நாமத்திலே ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே தவிர, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வரல. 2-3 பேர் ஒருமனப்பட்டு எதை கட்டுகிறார்களோ அது கட்டப்படும், எதை விடுவிக்கிறார்களோ அது விடுவிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே தவிர, அதுபோல ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பதனால உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகின்றோம். அதே நேரம் நீங்களும் கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்களே உங்கள் பாரங்களுக்காக ஆண்டவருடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அருளிச் செய்வார் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அவிசுவாசத்தோட கேட்கிறவங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு பைபிள்ல இருக்குங்க. அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கணும். எங்கேயோ வழியில போற ஆள் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா? அதே உங்க மகன் வந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா உடனே கொடுத்துருவீங்களா? அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் சம்பந்தம் இருப்பதை போல நம்முடைய பரலோக பிதாவினுடைய பிள்ளைகளாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய குமாரர்களாய் வாரிசுகளாய் ஆவதற்கு அவர் அதிகாரம் தந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறவர்கள், பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி இருக்கிறவர்கள், ஆண்டவரை தங்கள் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எதை கேட்டாலுமே கூட அவர் அதை அருளிச் செய்வேன் என்கிறார். அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இதுன்னு அனாவசியமான ஆசைகளை கேட்கக்கூடாது. தேவையில்லாதவைகளை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. ஆடம்பரத்துக்காகவோ அட்டகாசத்துக்காகவோ இந்த உலக போகங்களுக்காகவோ சும்மா எதையோ கேட்கறது. அதாவது பிறருக்கு தீங்கிழுக்கும்படியாக அவங்க என்ன திட்டாங்க, என்ன பகைச்சுக்கிட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு பேச்சு வரக்கூடாது, என்ன அடிச்சுட்டாங்க, அவங்க கைகால் விழுந்து போகணும், நம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. சில பேர் அறியாமையில அந்த மாதிரி கூட ஜெபிப்பாங்க. அதனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது,
அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே நாம் எதை கேட்டாலும் அப்படிங்கிறத மாத்திரம் எடுத்துக்க கூடாது. அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் எதை கேட்டாலும் அதை கவனிக்கணும். அவருடைய சித்தத்துக்கு விரோதமான எவ்வளவு தடவை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது கிடைக்காது. நீ எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் உன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் நீ அவருடைய சித்தத்தின் அடிப்படையிலே கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதாவது அவரை வேதனைக்குட்படுத்துகிற அவருடைய உண்மையான சுபாவத்திற்கு விரோதமானவைகளைத்தான் நீ கேட்கிறாய் என்பது அர்த்தம். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வது என்றால் என்ன? தேவனுடைய சித்தம் என்பது, சித்தம்னா ஏதோ நினைச்சுக்காதீங்க. சித்தம் அப்படின்னா சிம்பிளா சொன்னா அது இஷ்டம். அதாவது கணவன் மனைவியாக வாழ்றாங்க இல்லையா, ஒரு 40-50 வருஷம் கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இப்ப மனைவிக்கு கணவனுக்கு எது இஷ்டங்கிறது தெரியாதா? அதே போல மனைவிக்கு எது இஷ்டம் அப்படிங்கிறது கணவனுக்கு தெரியாதா என்ன? தெரியும் இல்லையா? கண்டிப்பா தெரியும். அதை தான் சொல்லாமல அதை செய்வாங்க. சிலர் திருட்டுத்தனமாக செஞ்சிருவாங்க. ஆனா அதே போல தேவ சன்னதிக்கு சென்று தேவனுக்கு முன்பாக வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இதெல்லாம் தெரியும் தானே? தேவனிடத்தில் எந்த கனெக்ஷனும் இல்லாம ஆல் ஆஃப் அ சடன் தேவனிடத்திலே நான் கேட்கிறேன் என்று சொல்லுவதனாலே தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத போதும் கூட நான் கேட்டேன் அவர் தரவில்லை அப்படின்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஒரு மகன் மீனை கேட்டால் பாம்பை தருவானா? அதாவது தகப்பனிடத்திலே பிள்ளை ரொட்டியை கேட்டால் அவன் கல்லை தருவானா? மீனை கேட்டால் பாம்பையா தருவான்? நடுராத்திரியா இருந்தா கூட பிள்ளை கேட்டுட்டா தகப்பன் கொண்டு வந்து தருவானா? இல்லையாங்க. அப்போ மகன் தந்தை என்கிற அந்த பந்தத்துக்குள் இருக்கும் போது நீ கேட்கிறதை காட்டிலும் அதிகமானதை உனக்கு தரவே தேவன் விருப்பமாயிருக்கிறார். எனவே கொஞ்சம் யோசிக்கணும். நான் அநேக முறை ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் வரவே இல்லை என்று சொல்வோர் யாராவது இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறீர்களா என்பதை ஒரு தடவை வார்த்தையின் அடிப்படையிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, கவனிங்க, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தைரியம். அதாவது கேட்டால் தருவார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதாவது ஜெபத்திலே நாம் எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ அவைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று விசுவாசித்தால் அது நமக்கு கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மாதிரியோ தேவனை சோதிப்பதற்காக ஒரு சவாலை போல கேட்போம் என்றால் சில விசுவாசிகள் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லைங்க. நான் கேட்டது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டேன், அவர் எனக்கு அருளியிருக்கிறார். இனி எனக்கு கர்ப்பப்பலன் கிடைக்கவில்லை, கர்ப்பவதி ஆவேனோ இல்லையோ என்று அந்நாளுக்கு தெரியாது. அதாவது அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணா தானே தான் கர்ப்பவதியா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஜெபித்த மறு வினாடியிலேயே அடுத்த உற்பவ காலகட்டத்திலேயே உன் கையில் ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்ன நம்பிட்டாங்க. விசுவாசித்தாள் அன்னாள். அவள் விசுவாசித்தாள். அதனால் தான் அன்று முதல் அவர் துக்கமுகமாக அழுது கொண்டிருக்கவில்லை. நம்ம கேட்டுட்டு பேசாம இருந்தா, ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டா அட்லீஸ்ட் 9 மாதம் காத்திருக்கணுமா இல்லையா? இப்ப குழந்தை கொடுங்கன்னு அப்படி கேட்டா பரலோகத்திலிருந்து உடனே பிள்ளையை அப்படியே கொடுத்துருவாரா என்ன? தேவன் ஏற்ற காலத்தில் உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அதாவது நீ கேட்ட நேரத்திலிருந்து அது ஆரம்பமாகிறது. அது உனக்கு பரிபூரணமாய் செய்து அதை உனக்கு தர வேண்டும் என்பது அவர் நோக்கம். சோ கேளுங்க. அதே போல அவர் தந்து விட்டார் என்றும் நம்புங்க. இந்த அநேகர் அவைகளை நம்புவதில்லை என்பதனால் தான் ஆசீர்வாதங்களை கிடைக்கப் பெறாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவர் இன்னும் தரவில்லை அப்படின்னா அது ஆண்டவருக்கு சித்தமானது தானா என்று பரிசோதனை செஞ்சு பாருங்க. தேவன் தந்து விட்டார் என்று விசுவாசிச்சிருக்கீங்களா இல்லையா என்பதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதே போல தேவன் தருகிறேன் என்று சொல்லுகிற போது இப்போதே தாங்க அப்படின்னு கேட்கிற சிலரும் கூட இருக்கிறீர்கள். கட்டாயமாக ஆபத்து காலத்திலே கூப்பிட்டால் உடனடியாக அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். ஆனால் நீ கேட்கிற சிலது இப்பொழுது உனக்கு தேவையில்லை. அது உனக்கு தேவைதான், உண்மைதான். ஆனால் அதை ஏற்ற காலத்தில் உனக்கு தருவார் என்று விசுவாசி. அதனால இனிமேல் எப்போதும் தேவனிடத்தில் கேட்பதை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொல்வீர்கள் என்றால் இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது
அதிகாரம் 24 இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. இந்த விஷயத்தை கவனிக்கணும். என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினால்தான் நமக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தினால்தான் நமக்கு பதில். எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே தேவ சித்தத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில எவைகளெல்லாம் தேவையோ அதை கேளுங்கள். அது வேலையோ, விவாகமோ, கர்ப்பபலனோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வேதத்தின் அடிப்படையில், சித்தத்தின் அடிப்படையில் உங்கள் தகுதிக்கு மீறியவைகளை கேட்காதீங்க. தேவையில்லாததை கேட்காதீங்க. அவசியம் இல்லாததை, போகத்துக்காக எதையும் கேட்காதீங்க. நீங்கள் கேட்பவைகள் தேவனுக்கு விருப்பமானவைகளா என்பதை அறிந்து கேட்டால் கட்டாயமாக தேவன் உங்களுக்கு அவைகளை அருளிச் செய்வார். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற வார்த்தை எங்கள் வாயில் வராதபடி எங்கள் இருதயத்தில் உண்மையாய் விசுவாசிக்கிறோமா? நாங்கள் கேட்பது உண்மையாக உம்முடைய நாமத்தின் அடிப்படையிலானதா? நாங்கள் கேட்பது உம்முடைய சித்தத்தின் அடிப்படையிலானதா என்பதை பரிசோதித்து எங்கள் சந்தோஷம் சம்பூரணமாகும்படி அநேக வருடங்களாக எங்களுக்கு கிடைக்காத, நாங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை எல்லாம் இன்று கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 நம்பர் டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு எவைகளெல்லாம் அவசியமோ அது தேவ சித்தமானவைகளா என்பதை உணர்ந்து தேவனிடத்திலே அவருக்கு பிரியமானவைகளை கேளுங்கள். அப்பொழுது கட்டாயமாக நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே தம்முடைய சித்தத்தில் தீர்த்து வைப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் மீண்டும் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.